ஓட்டும் நலவர்களுக்கும் 7 கோடி எழுத்தாளர்களுக்கும் ஹலோ ஊக்கம் தந்த உத்தமர்களுக்கும் எங்களை 300 நாள் சுமந்து பெற்றெடுத்த அன்பு தாய் குலங்களுக்கும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் கல்விக்கண் ஊட்டுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் கடமை தவறாத காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் எனது அரங்கேற்றத்திற்கு நாடக ரசிகர் பெருமக்களுக்கும் நன்றி நன்றி கண்ட வணக்கம் வணக்கம் என்ன ஊரது மாறி வந்துட்டோமா? நம்ம ஊர்ல மாறி வந்துட்டியா? இல்லையே, நம்ம ஊர்ல 20,000 ஓட்டு இருக்கே, நம்ம ஊர் மாதிரி தெரியுது. அங்கே இருக்காங்க, அந்த நேரத்துக்கு வந்துருவாங்க, நிறைய அதுக்கு வந்துருவாங்க. கப்பன் வந்தா கப்பன் ஒரு விஷயம். சரி, நல்ல விஷயமா சொல்லு பார்க்கலாம். அதுல பாருங்க, எதுல கதையில உடைய பத்திராதீங்க, விஷயத்துல பாருங்க. கொட்டாயி விடுங்க, சரி, கொரட்டை மட்டும் விட்டாங்க. ஏன் அப்படி கொரட்டை விட்டாங்க? தூக்கம் தான் கொரட்டை தானே வரும். சாதா கொரட்டை விட்டா சரி 2 பேர் வீட்டுக்கு போயிடுவாங்க. கேரளா கொரட்டை விட்டா 8 பேர் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படியா? இது கொரட்டிலே சாதா கொரட்டை கேரளா கொரட்டை இருக்கா? இருக்கு போ. என்னது? கந்துவட்டி கொரட்டை. கந்துவட்டியா? ஆமா, கொடுத்தல் வாங்கல். அது எப்படி? இப்ப சாதாரண கொரட்டை எப்படி தெரியுமா? எப்படி? இது சாதா கொரட்டை. சாதாரண கொரட்டை. சரி, இது கேரளா கொரட்டை ஒன்று இருக்கு. அது எப்படி? கேரளா போயிருக்கீங்களா? கேரளா போயிருப்போம்ல, பாடல போயிருக்கீங்களா? ஆமா ஆமா. கேரளாவில் வேலை பூக்கொண்டு எப்படி விடுங்க? எப்படி? சரி, அதை பாருங்க, கொட்டையில கேரளா கொரட்டை. ஆமா. கேரளா கொரட்டையா? அப்புறம் கந்துவட்டி கொரட்டை இருக்கு. கொரட்டை விட்டு கூப்பிடுறேன். அப்ப ஆமா, கந்துவட்டி கொரட்டை. அது அப்படியா? கொடுத்தல் வாங்கல். அப்படியா? எப்படி தெரியுமா? அது எப்படி? படுத்து தூங்கு. அப்ப எப்போ வாங்க கந்துவட்டிய? ஆமா, பொம்பளை கூட்டம் நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு உன்னை பாக்குறதா வந்திருக்காங்க நிறைய. ஆமா, இதோட போயிருவாங்கல்ல. பப்பனும் வந்துட்டேன். ஆனா விடிய வரைக்கும் உங்க வேலை இருக்கு, யாரும் போயிடாதீங்க. ஆமா ஆமா, பப்பனும் வந்துட்டேன். சரி, இந்த பப்பன் வந்தா குசு குசுன்னு பேசுவாங்க. பப்பன் வந்து குசு பேசுவாங்களா? குசா பாத்திருக்கீங்களா? இல்ல, குசா பாத்து அதை எப்படியா பார்க்க முடியும்? அதனை போட்டதான் நீங்க பாத்திருப்பீங்க. குச குசுன்னு பேசுவாங்க. சரி, இந்த 4 பேர் பேசுறது 40 பேருக்கு தெரியாதான். 4 பேர் பேசுறது. ஆமா, சரி. அப்படி இல்லாம பொதுவா தாய்மார்கள் அப்படி சொல்ற. தாய்மார் சொல்றேன். ஏன்டா தெருவுக்குள்ள நடந்து போங்களேன். சரி, 4 பொம்பளைய பேசுவாங்கள புரணி. எப்படி? பாத்திருக்கீங்களா? பொம்பளை 4 பேர் போட்டு பேசுவாங்க. அது இந்த தண்ணி பைப்புல இருக்கு. தண்ணி குழாய் சண்டையா? இந்த ஓம் சக்தி தாயில வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்களா? நிறைய பேர் போட்டு வைந்தாங்க, போயிட்டு வந்தாங்க, நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஆமா, அற்புதமான ஒளிபெருக்கி. சரி, ஒளிபெருக்கினா எப்படி இருக்கணும்? ஒளி பெருக்கியா இருக்கணும், ஒளி சுருக்கியா இருக்கக்கூடாது. ஒளி சுருக்கினா எப்படி? ஒளி பெருக்கினா ஒளி பெருக்கினா பேரன்பு கொண்ட பெரியவர்களே. ஒளி பெருக்கி எப்படி கேக்குது? ஒளி சுருக்கினா என்னடா இது? ஒளி சுருக்கி. அப்படிலாம் இல்லாம அற்புதமான மைக் செட். சூப்பர். நீங்க முனிசன் ரேடியோ சூப்பர். அப்படி இருக்கணும் மைக் செட். பாவா பணியில உட்காந்துருக்காங்க. ஆமா, எல்லாம் உன்னை பார்க்கத்தேன். பணியில உட்காந்துருக்கீங்க, அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். பணியில உட்காந்துருக்கீங்க, உடம்ப பார்த்துருக்கீங்க. சரி, ஏன் சொல்றேன் அப்போ அப்படி கேளுங்க. கண்ணு தெரியாம கூட வாழ்ந்துடலாம் போதும். சரி, கண்ணு தெரியாம கூட வாழ்ந்துடலாம். எஸ்டடி பூத்து வச்சு கூட வச்சுக்கலாம். சரி, கையில்லாம கூட வாழ்ந்துடலாம். வேற எப்படிதான் வாழலாம்னு சொல்றேன்? இந்த காது கேட்காம மட்டும் வளர்க்க முடியும், வாழக்கூடாது. காது கேட்காம வாழ முடியாதா? ஏன் அப்படி? கண்ணு இல்லாம கூட வாழ்ந்துடலாமா? பொண்டாட்டி நம்ம சோறு கொண்டு வருவா. சரி, அவ திட்டாளா பாசமா கொடுக்கலான்னு தெரியாது. ஏதோ போட்டா சாப்பிட வேண்டியது. எப்படி கொடுப்பா தெரியுமா? தூவி பிடிக்கி திருப்படி பட்டு நாயே. ஆனா சிரிச்சுக்கிட்டே திட்டால என்ன ஒரு வரையா? நம்ம அதை நம்மளுக்கு தெரியாது, காது தெரியாதுல, கேட்காதுல. ஏன் நான் அதை சொல்ல வரேன்னா, இது நான் பட்டிருக்கேன்.
சரி அப்படியா? ஆமா. ஓ 2014 எனக்கு டைபாய்டு வந்துருச்சு. 2014 டைபாய்டு வந்துருச்சு. சரி. நானும் ஆஸ்பத்திரியில இருக்கேன். இப்ப டைபாய்டுக்கு சோறு போட மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்கல்ல. ஆமா சாப்பிடக்கூடாதுல. பால் அரிசியும் சரி பண்ரொட்டி தான். 2 காலம் எனக்கு கேட்காம போச்சு. டைபாய்டு காய்ச்சல் வந்து கேட்காம போச்சு. சரி. எங்க மாமாவுக்கு உடம்பு அப்ப சரியில்லை. என்ன செய்யறது? அங்கேயும் என் கொழுந்தியா இருக்கல்ல. அங்கேயும் என் கொழுந்தியா இருக்கல்ல. எனக்கு காது கேட்கணும் இப்படி அசியம் இல்ல. சரி. நானும் சரி கொஞ்சம் நாள் கழிச்சு போனேன் மாமாவை பார்க்க. போனா பாருங்க எப்படிடா சமாளிக்கிறேன். நானே ஒரு பிளான் பண்ணிட்டு போறேன். சரி. இப்ப நீங்களே ஒரு வீட்டுக்கு போறீங்க. ஆமா. போனா சரி உங்களுக்கு காது கேட்கல, கேட்கிறாரு. சரி. நானா பிளான் பண்ணிட்டு போறேன். போனா வீட்டுக்கு போனா என்ன கேட்பாங்க? எப்ப வந்தீங்க வருமேனே கேட்பாங்க. வந்தீங்களா எல்லாரும் கேட்பாங்க. ஆமா. அதுக்கு நான் கேட்பேன், மாமா எந்த டாக்டரை பாத்தீங்க, எந்த மருந்து சாப்பிடுறீங்க நம்ம கேட்போம். சரி. ஆமா கேட்போமா? நானும் அப்படி போயிட்டேன், கார் ஓடி போயிட்டேன். சரி. போயிட்டேன்னா மாமா வாசப்படியில நிக்காது. சரி. வரவேற்பு பண்ண வாசப்படியில நிக்காது. கூப்பிடுறாரு. எப்படி? நாங்க போனோம்னா வாங்கம்மா வாங்க. சரி. இங்க எதுக்கு வந்த? ஓஹோ அவர் சொல்லுங்க உனக்கு கேட்கல. எனக்கு காது கேட்கல. சரி சரி நானும் கேட்டேன், மாமா நம்ம எப்போ எடுத்து என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு சொல்றேன். யோசிச்சு சொல்றேன். சரி. இப்ப அவருக்கு எனக்கு காதை வரை கேட்கல. ஆமா. நான் கேட்கிறேன், மாமா எந்த டாக்டர்ல பாக்க, அவர் உடம்பு சரியில்லை, எந்த டாக்டர்ல பாக்கி நான் கேட்கேன். சரி. எம்மன் தான் தினமும் வந்துட்டு போறேன். எம்மனா? என்ன எம்மன் வந்துட்டு போறான்? அவன் நக்கா நம்மகிட்ட பேசுறான். சரி. அப்புறம் சொல்றேன், மாமா என்ன மருந்து சாப்பிடுறீங்க? நான் சொல்றேன், அமைதி அமைதி அமைதி. बेटी हो बेटी को बेटी को भी ஓகே ठीक है அப்போ என்ன மருந்து சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன். சரி. அதுக்கு அவன் சொல்றான் பாருங்க, என்ன பூச்சி மருந்து சாப்பிடுறேன். பூச்சி மருந்து பத்தியா? இருக்கிற கடுப்புல விட்டாம ஒரு அறை எப்படி? அப்பதான் அந்த காது தொய்யின்னு இது. பரவாயில்ல, அந்த அடிச்சடியிலே ஒரு காது திறந்துருச்சு. செருப்படி வாங்க நம்மளுக்கு என்ன புதுசா? சரி. நான் மறுபடியும் நடந்து போனா போதும், மறுபடியும் அடிச்சிருக்காத. ஆமா. அதுவே ஒரு நடந்துட்டு போனேன். பெரியார் பஸ்ல நல்லா வசதியில படியில ஜன்னல்ல வச்சு தூக்கிட்டு வரேன். சரி. நல்லா ஒரு 35 வயசு பொம்பளை இருக்கு பக்கத்துல உட்காந்து. நான் அப்படி வச்சிருக்கேன், தூங்கிற கண்ண. சரி. அவ எடுத்து உள்ள வைங்க கேக்குறா. அது அவன் கையை எடுத்து உள்ள வைக்க சொல்லிருக்கு. மொட்டையா? இப்ப மறுபடியும் எடுத்து உள்ள வைங்க. இல்லம்மா அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி. கையை விடாத. நீ அந்த பிள்ளை கையை வந்து எடுத்து வைக்க சொல்லி போனே. ஆமா. மறுபடியும் சும்மா எடுத்து கையை எடுத்து உள்ள வைங்க. உனக்கு நல்லதானே சொல்லிருக்கு. நான் சும்மா இருப்பேனா? பாவட கையை விட்டேன். கையை எடுத்து உள்ள வைக்க சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எடுத்து பாவடக்குள்ள விட்டேன். சரி. அது ஒரு அடி விழுந்துக்கும்ல. ஆத்தாடி, டிரைவர்ல இருந்து கண்டக்டர்ல இருந்து மொத்த நாய்ங்க வரும் அடிக்க. சரி. சரியான அடி. அப்ப அடி வாங்குறதோட தான் மாதிரி போயிருக்கேன். அப்புறம் ஆமா. ஐயா தெய்வீக திருமணம் ஐயா பட்ட வாங்கி